இன்றைக்கி சண்டே வீட்டில் இருந்தேனா, அதனால் அந்த செம்பருத்தி பூ எங்கள் வீட்டில் நிறைய பூத்து இருந்துச்சு. ஃபோட்டோவில் வச்சது போகவே மிச்சம் அவ்வளோ பூ இருக்கும். அதை பறித்து இன்றைக்கி ஒரு காஃபி மாரி வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு அந்த பூவெல்லாம் பறிச்சிட்டு வந்தேன். எப்போதுமே தான் டெய்லியும் அங்கே ஆஃபீஸ்லேயே டீ சாப்பிட்ருவோமா, சரி இன்றைக்கி இதை பறித்து ஒரு காஃபி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு பறிச்சிட்டு வந்தேன். பறிச்சிட்டு வந்து ஒரு 2 டம்ளர் தண்ணியை வச்சு எரிய விட்டுட்டு அதில் நம்ம பறிச்சிட்டு வந்த பூவை எடுத்து அதில் போட்டு அந்த கிண்டி நல்லா அந்த தண்ணியை கொதிக்க வச்சு அந்த சாறு இறங்குற வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சு கிண்டி அதில் நம்மளுக்கு தேவை. இப்போ 2 டம்ளர் தான் நான் தண்ணி ஊற்றினேன். அதனால் 2 டம்ளருக்கு 2 ஸ்பூன் ஜீனி போட்டால் போதும். ஜீனியை போட்டு அதை அப்படியே நம்ம வடிகட்டி குடிச்சிட்டோம் அப்படின்னா, இந்தமாரி இயற்கையாக நம்ம எடுத்துக்கிறது பின்னாடி நம்மளுக்கு நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்தாமல் இருக்கும். அதாவது இப்போ எங்கள் பாட்டியெல்லாம் இருக்காங்கள்ல, அவங்களாம் 85 வயசுக்கு தான் இறந்துட்டாங்க. ஆனால் 85 வயசுக்குமே நல்ல இப்போ எல்லாம் உள்ளவங்களாம் முழங்கால் வலிக்குது, அங்கே வலிக்குது, நடக்க முடியலை, எந்திரிக்க முடியலை, கீழே உட்கார முடியலை அப்படிலாம் சொல்கிறாங்கள்ல. அவங்கெல்லாம் சாகுற வரைக்குமே நல்லா ஒரு சுறுசுறுப்பாக வேலை பார்த்தாங்க. இந்த மாதிரியெல்லாம் கிராமத்தில் இருந்து இந்த மாதிரியான உணவுகளையெல்லாம் எடுத்துக்கிட்டதுனால தான் அவங்க நல்லா சுறுசுறுப்பாக இருந்தாங்க. இப்போ இருக்கிறவங்களெல்லாம் பார்த்திங்கன்னா என்னால் முடியலைம்பாங்க. அதனால் இது மாதிரி உணவுகளை எடுத்துக்கிறது நல்லது.